12 வயதுக்கு மேல உள்ள சிறு பிள்ளைகள் எல்லாம் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. நான் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். ரோமர்கள் நிருபத்தை தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறோம். புதிதாக வந்திருக்கிறவங்க சொல்றேன். இந்த 7ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நியாயப்பிரமாணத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தை விட வேற வேத பகுதி எதுவுமே அவ்வளவு தெளிவாக போதிக்கவில்லை. அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய மேன்மை. ரோமர் 7 உலக பிரசித்தி பெற்ற அதிகாரம் இது. ஆனால் இதனுடைய மேன்மை என்ன? பாவத்தை குறித்து போதிப்பதில் இந்த அதிகாரத்துக்கு மிஞ்சிய ஒரு வேத பகுதி வேதத்திலே எங்கேயுமே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்கும் பகுதியும் வேதத்திலே இதைவிட மேலான ஒரு பகுதி கிடையவே கிடையாது. பாவத்தை குறித்த உபதேசம் இன்றைக்கு அநேக சபைகளில் விசுவாசிகளுக்கு விளங்காமல் இருக்கிறது. அது தெளிவா இருந்தால் தான் ரட்சிப்பு குறித்த விஷயம் சரியா இருக்கும். பாவத்தை குறித்த உபதேசத்தை சரியா பண்ணலைன்னா ரட்சிப்பு உபதேசம் சரியா இருக்காது. முதல் 6 வசனங்களிலே விசுவாசி எப்படி நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தை குறித்து பல உண்மைகளை கண்டோம். அதை சொல்லிவிட்டு அவருக்குள்ளே தெரியுது பவுல் அப்போஸ்தலனுக்கு, சரி இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கிடும் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம விளக்குவோம். நியாயப்பிரமாணத்தை இப்படி சொல்லிட்டோமே, நியாயப்பிரமாணத்திலிருந்து விசுவாசி விடுதலையா இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டோமே, அதை யாராவது தவறாத எடுத்து போறாங்க. நியாயப்பிரமாணம் கெட்டது என்று நினைத்து கொள்ள போறார்கள், நியாயப்பிரமாணம் தீமையானது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாதே, ஆகையால் இன்னும் கொஞ்சம் விளக்குவோம்னு சொல்லி விளக்குறாரு. விளக்கும் போது என்ன ஆகுது? பாவத்தை குறித்து நிறைய காரியங்களை விளக்குகிறார். அதான் 7ஆம் வசனத்திலிருந்து. 7ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால் இன்னொரு செக்ஷன், அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கிறது. அதிலே பாவத்தை குறித்த உபதேசம் போன வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது பாவத்தை குறித்த உபதேசம் இந்த 7ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து அருமையாக பவுல் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார், போதிக்கிறார். இதை வரும் சில வாரங்களுக்கு நாம் போதிப்போம். 7ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறார். என்ன சப்ஜெக்ட் வந்து பாவம். இப்போ பாவம்னா என்ன? பாவத்தினுடைய தன்மையும் குணமும் என்ன? அது எப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தது? பாவம் எப்படிப்பட்டது? பாவம் பாவம் பாவம்னு சொல்றோமே, கிறிஸ்தவர்களுக்கு பாவத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. சும்மா பாவம் 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 கேள்விப்பட்டிருக்காங்க. பாவம் எப்படிப்பட்டது? அது எந்த தன்மையுடையது? எந்த சுவாபத்தை உடையது? மனுஷனை எப்படி ஆட்டி படைக்கிறது? மனுஷனுக்குள்ள எப்படி கிரியை செய்கிறது? இதனுடைய வல்லமை என்ன? இதனுடைய நேச்சர் என்ன? கேரக்டர் என்னங்கிறது நிறைய விளங்காமலேயே இருக்கிறது. அதை விளங்கினாதான் ரட்சிப்பினுடைய மேன்மை என்னன்றது நமக்கு விளங்கும். ஆக 7ஆம் வசனத்திலிருந்து போன வாரத்திலிருந்து ஆரம்பிச்சோம். பாவம் என்றால் என்ன, அதனுடைய தன்மையும் குணாதிசயம் என்ன என்று. போன வாரத்திலே நான் போதித்தேன். 7ஆம் வசனத்திலிருந்து பாவத்தின் தன்மையும் குணாதிசயத்தையும், அதாவது நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் சின், அதை நியாயப்பிரமாணம் வெளிக்கொண்டு வருகிறது. உள்ள இருக்குது பாவம் மனுஷனுக்குள்ள. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதான்? அந்த உள்ள இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வந்து, இங்க பார் பாவம் உனக்குள்ள இருக்குதுன்றதை எடுத்து காண்பிக்குது. மனுஷனுக்கு விளங்குகிறது இல்ல தனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு. நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா பாவம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. பாவம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும் பாவம்னா என்னன்னு. ஆனா பாவத்தின் தன்மை என்ன, அதனுடைய குணம் என்ன, அதனுடைய வல்லமை என்ன, அது எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியாம இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் என்ன என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த விதத்தில் சொல்றார் அப்போஸ்தலன் பவுல். சொல்லிவிட்டு இப்பொழுது 8ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. இன்றைக்கு பாவம் என்கிறது ஒரு வல்லமை. பாவம் என்கிறது வெறும் செய்கைகள் அல்ல, ஏதோ மனுஷன் செய்யற சின்னதோ பெரியதோ தவறுகள், அப்படி அல்ல. பாவம் என்பது வேத வசனம் பாவத்தை குறித்து போதிக்கும் போது ஏதோ ஒரு மனுஷன் செய்யற சின்ன தப்புகள் அப்படின்னு போதிக்கல. அது அதுல அடங்கி இருக்குது, உண்மைதான். மனுஷன் செய்கிற சிறிய தப்புகள் பெரிய தப்புகள்லாம் பாவத்தில் அடங்கி இருக்குது. ஆனா அதல்ல பாவம். பாவத்தை குறித்த முழுமையான அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். அது வெறும் தப்பு செய்யறது தான் பாவம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா அதை குறித்த வெறும்
மேற்பூச்சான அறிவை உடையவர்களாக இருப்போம். பாவம் என்கிறது நாம் செய்கிற வெறும் தவறுகள் மட்டும் கிடையாது. பாவம் என்கிறது ஒரு பெரிய அதிகாரம், வல்லமை, மனுஷனை ஆட்டி படைக்கிற ஒரு வல்லமை என்றதை வேதம் போதிக்கிறது. இதை புரிந்து கொண்டால்தான் ரட்சிப்பை நாம் தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். எல்லா மனிதரும் எப்படி இந்த பாவத்தின் அதிகாரம் வல்லமைக்குள்ளாக இருக்கிறார்கள், இந்த பாவம் அதிகாரம் என்கிற வல்லமைக்கு கட்டுப்பட்டு இதுக்கு அடிமையாக மனுஷனுடைய ஆதாம் ஏவாள் இந்த ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போனதுக்கு பிறகு பிறந்த எல்லா மனுஷரும் இந்த பாவம் என்கிற வல்லமைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அதனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறார்கள் என்பது அப்பதான் விளங்கும். மனுஷனை பார்க்கும்போது அவன் ஏதோ குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், இதை பண்றான், அப்படி பார்க்க மாட்டோம். நாம பாவம் என்கிற வல்லமை இவனை ஆட்டி படைக்கிறது. வெறும் செய்கைகளை பார்த்து நாம் ஒருத்தனை பாவின்னு சொல்லுகிறது இல்ல. செய்கையெல்லாம் உள்ள இருக்க பாவத்தை வெளியே கொண்டு வருது, அவ்வளவுதான் ஒழிய, வெளியே காண்பிக்குது, அவ்வளவுதான் ஒழிய பாவ செய்கை செய்யாம, ஒருவேளை குடிக்காம, ஒருவேளை சில கொலைகளையோ திருடுகளையோ செய்யாம, இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாம இருக்கிறவங்க கூட பாவி என்கிறது வேத போதிக்கிறது. மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவனும் பாவி. ஏன்னா பாவம் என்கிற வல்லமை அவனை பிறக்கும் போதே அவனை பிடித்து விடுகிறது. பிறக்கும் போதே அந்த வல்லமை அதிகாரம் அவன் ஆட்கொள்ளுகிறது. அவன் பிறந்ததுல இருந்து அவன் வளரும் போதெல்லாம் அதுவும் அவனோட கூட இருந்து கொண்டு அவனை வழி நடத்தி கொண்டு அவனை ஒரு அடிமையாக நடத்தி ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் இந்த வசனம் போதிக்கிறது. இதை நாம் இன்னைக்கு போதிக்க போகிறோம். பாவம் என்கிறது ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம், மனுஷனை ஆட்டி படைக்கிற வல்லமை என்கிறதை இன்றைக்கு 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். என்ன சொல்லுகிறார்? பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. பாவமானது என்று சொல்லும் போது மனுஷன் செய்கிற தவறுகளை அல்ல, அதை சுட்டி காண்பிக்கலைங்க. பாவமானது கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, குடிக்கிறத சொல்றாரு போல இருக்கு, வெறிக்கிறத சொல்றாரு போல இருக்கு, திருடுறத சொல்றாரு. கிடையாது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது என்று சொல்லும் போது என்ன சொல்றாரு? பாவம் என்கிற வல்லமை கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித பாவ செய்கைகளையும் என்னில உருவாக்கினது என்று சொல்கிறார். என்ன செய்ய வச்சது என்றார். அப்ப செய்கைகளை குறித்து பேசலைங்க. பாவமானது என்று சொல்லும் போது பாவம் என்கிற பிரின்சிபல், பாவம் என்கிற வல்லமை, அதிகாரம், அதை குறித்து தான் இங்க பேசுகிறார். பாவம் என்கிறது ஒரு அதிகாரம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கற்பனையினாலே சமயம் பெற்றதான் பாவம். பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்றது என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே sin taking occasion by the law அப்படின்னு சொல்லி இருக்கிறது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, கற்பனைனா தேவனுடைய கற்பனை, 10 கற்பனையா இருக்கட்டும், அது தேவன் வைத்திருக்கிற நியாயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவனுடைய ஒழுங்கு, அதான் கற்பனை. பாவம் என்ன ஆகுதான்? கற்பனையினாலே பாவம் அடக்கி வைக்கப்படவில்லை. கற்பனை வந்ததுனால பாவம் குறைஞ்சிருச்சுன்னு எங்கேயும் வேதத்துல சொல்லி இல்லை, இன்னும் மாறா சொல்லி இருக்குது. கற்பனை வந்ததுனால பாவம் அதிகரிச்சுன்னு சொல்லி இருக்குது. இதைத்தான் நிறைய புரிந்து கொள்கிறது இல்லை. பாவம் கற்பனையை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக, அது நியாயப்பிரமாணம் பாவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக நியாயப்பிரமாணம் வந்தது நிமித்தம் பாவம் சமயம் பெற்றதாம். டேக்கிங் அக்கேஷன், பாவத்துக்கு ஒரு தூண்டுதல் கிடைத்திருக்கிறது என்கிற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார். இதை பலவிதமாய் வேத வல்லுநர்கள் விளக்குகிறார்கள். பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று என்று சொன்னால் ஒருவர் சொல்லுகிறார், அது டு மேக் a start from a place என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது பாவமான சமயம் பெற்று என்று சொன்னால் பாவம் துவங்குகிறதுக்கு, வெளியாகிறதற்கு, பாவம் செய்கையாய் வெளிப்படுவதற்கு ஒரு தருணம் பாவத்துக்கு கிடைத்து விடுகிறது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்று சொல்லுகிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், இது ஒரு மிலிட்டரியில் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்று சொல்லுகிறார். டேக்கிங் அக்கேஷன் என்று சொன்னால் ராணுவத்திலே பேஸ் ஆஃப் ஆபரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ராணுவ முகாம். ராணுவ முகாம்னா என்ன? யுத்தம் நடக்கிற இடத்துல சில முகாம்கள் இருக்கும். அங்கே துப்பாக்கிகளையும் பீரங்குகளையும் வெடிகுண்டுகளையும் மற்ற ஆயுதங்களையும் ஸ்டோர் பண்ணி வைத்து அதை பாதுகாப்பு வைத்து அங்கே ராணுவ வீரர்கள் தங்கி அங்கிருந்து புறப்பட்டு சென்று தாக்குதலை நடத்துவார்கள். இங்கிருந்து சப்ளைஸை கொடுத்து அனுப்புவார்கள், இங்கிருந்து தாக்குதலை நடத்துவார்கள். அப்ப என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்குதான்? பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சொன்னா, பாவமானது கற்பனையை எப்படி உபயோகப்படுத்துதான்? ஒரு மிலிட்டரி பேஸ் மாதிரி உபயோகப்படுத்துதான். பாவமானது கற்பனையை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா உபயோகப்படுத்துறது மட்டுமில்லாமல், அதாவது துவங்குகிற இடமாக, பாவத்தை வெளிப்படுத்துகிற
ஒரு தூண்டுகோலாக உபயோகப்படுத்துகிறது மட்டுமில்லாமல் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மிலிட்டரி பேஸ் போல, ஒரு முகாமை போல இங்கிருந்து ஆரம்பமாகுது. அப்படிப்பட்ட ஒரு காரியமாக பாவம் நியாயப்பிரமாணத்தை உபயோகப்படுத்துதான். நியாயப்பிரமாணம் பாருங்க எப்படி பாவத்தினால் உபயோகப்படுத்தப்படுகிறது என்று. நியாயப்பிரமாணம் நல்ல காரியங்களை சொல்லி பாவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக அது பாவத்தினாலேயே பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. தேவனுடைய கற்பனைகள், பாவம் அவ்வளவு கொடூரமானது, அவ்வளவு வல்லமை நிறைந்தது. அது கர்த்தருடைய கற்பனையை போதித்தா பாவம் போயிடும் கிடையாது. கர்த்தருடைய கற்பனையை போதித்தா அந்த கற்பனையை வச்சே பாவம் செய்ய வைக்குது மனுஷனை. இந்த கற்பனையை பயன்படுத்திய இதை ஒரு பேஸ் ஆஃப் ஆபரேஷனை வச்சு, இதை ஒரு முகாமை போல வச்சு இங்கிருந்து கிளம்பி இந்த கற்பனையின் மூலமா அவன் உயிர் பெற்று பாவத்தை குறித்த நினைவு அவனுக்கு போய் பாவம் செய்யும்படியாக இப்படி பாவம் அவனுக்குள்ளாக கிரியை செய்கிறது என்று இந்த விதத்தில் சொல்லி இருக்குது என்று ஒருத்தர் சொல்லுகிறார். இன்னொருவர் இன்னும் நல்லா சொல்றாரு. அவர் சொல்றாரு, sin using a law as an occasion, sin using a law as a fulcrum என்று டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார் ஆங்கிலத்தில். fulcrum என்று சொன்னால் ஒரு சக்கரம் சுழறுவதற்கு வேண்டிய அந்த சென்டர் பாயிண்ட். அதாவது சக்கரம் ஏதோ ஒரு நடுவுல ஒரு இதை சுழற வைக்கிற ஒரு இது இருக்கிறதுனால, சுழற வைக்கக்கூடிய ஒரு கருவி இருக்கிறபடினால அதுல மாட்டி தான் இது சுத்துது. சும்மா சுத்தாது. வண்டியை சும்மா போக வைக்க முடியாது. வண்டி கட்ட வண்டி கூட அவ்வளவு வேகமா போகுது. ஏன்னா வெறும் சக்கரத்தை வச்சதுனால போல அந்த சக்கரம் எதையோ ஒன்றை சுற்றி சுழறுகிறது. நியாயப்பிரமாணத்தை சுற்றி தான் பாவம் சுழறுகிறதா. அந்த அர்த்தத்திலே மொழிபெயர்க்கிறார் இன்னொருத்தர். அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை பாவம் என்ன பண்ணுச்சான், சக்கரம் சுழலுகிறதுக்கு அதனுடைய வேகத்துக்கு பயன்படுத்துகிற கருவி போல பாவம் நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அவ்வளவு சாமானியம் அதுல ஏத்தி, அவ்வளவு வெயிட்டையும் ஏத்தி அந்த வீல் அதுக்கு பொருத்தி இது போகுமான்னு நினைக்கும் போது அது தாராளமா போகுது. ஏன்னா அது சுழலுவதற்கு ஒரு கருவி இருக்குது, அதை சுத்தி தான் அது சுழலுது. அதை போல ஒரு வல்லமையுள்ள கருவியாக இந்த நியாயப்பிரமாணத்தை பாவம் பயன்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அதுதான் போன வாரம் பார்த்தோம். போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? 7ஆம் வசனத்தில், இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அழியாமல் இருப்பேனே என்று சொல்லுகிறார் இல்லையா? அதாவது பாவம்னா செய்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இச்சையாதிருப்பாயாக சொன்ன பிறகுதான் இச்சை கூட பாவம்ன்றது எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறார். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தத்தை நான் போன வாரத்தில் சரியா அது சொல்லலை, ஏன்னா அது இந்த வசனத்தோட சம்பந்தப்பட்டது. அதை நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இச்சையாதிருப்பாயாக சொன்ன பிறகுதான் இச்சை பாவம் தெரிஞ்சது அப்படின்னு மட்டுமல்ல, இச்சையாதிருப்பாயாக சொன்ன பிறகுதான் இச்சையே இருந்து வெளியே தலகாமிக்க ஆரம்பிச்சது என்கிற அர்த்தத்தில் அங்க சொல்லி இருக்கிறார். இச்சையாதிருப்பாயாக சொல்ற வரைக்கும் இச்சையை பற்றி நினைக்கவே இல்லை. நான் வேற எதையோ நினைச்சிட்டு இருந்தேன். நியாயப்பிரமாணம் சொல்லுது இச்சையாதிருப்பாயாகன்னு. அப்பதான் இச்சையை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சேன். இச்சையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு தெரியுது எனக்குள்ள இச்சை இருக்குதுன்னு. ஐயோ, கெட்ட ஆசைகள்லாம் எனக்குள்ள இருக்குதே, தீமையான எண்ணங்கள் எனக்குள்ள இருக்குதே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதை யோசிக்க யோசிக்க தான் எனக்கு தெரிஞ்சது இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன இடத்துல சக்தி கிடையாது. இந்த இச்சை, பாவ இச்சைகள், பொல்லாத ஆசைகள், தவறான ஆசைகள் எனக்குள்ள இருக்கிறதே, இது இருக்குதுன்னே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இச்சையாதிருப்பாயன்னு சொன்ன பிறகுதான் உள்ள இருக்கிற இச்சை எனக்கு விளங்குச்சு. அது மட்டுமல்லாமல் அந்த இச்சையிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு வல்லமை இல்லை, என்னை விட பெரிய வல்லமை எனக்குள்ள வேலை செய்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரியுது. அந்த இச்சையாதிருப்பாயாகன்றதை யோசிக்க யோசிக்க இச்சை உள்ள இருக்கிறது விளங்குறது மட்டுமில்லாமல் அதை குறித்து யோசிக்க யோசிக்க இன்னும் இச்சை அதிகமா இருக்கிறது எனக்கு விளங்குறது. அதனுடைய வல்லமை என்னன்னு விளங்குது. அது என்னை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறது என்கிற விளங்குகிறது. என்னால அதிலிருந்து விடுபடுவதற்கு எனக்குள்ள ஒரு வல்லமை இல்ல, என்னை விட பெரிய வல்லமை நாட்டி படைக்கிறது என்கிறது அப்போதான் விளங்குது என்கிறார். இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருக்கிறேன். அப்ப இச்சையே பாவம் என்று அறிஞ்சது மட்டுமல்ல, இச்சை எனக்குள்ள இருக்குது, இதுல இருந்து நான் விடுதலை பட முடியாது. இந்த இச்சை என்கிற எண்ணம் என்னை ஆட்கொள்ளுகிறது, என்னை ஆட்டி படைக்குது, இதுதான் என்ன எல்லா தீய காரியங்களையும் செய்ய வைக்குது, இதுதான் என்ன தவறான வழியில் என்ன நடத்துதுன்றத அப்பதான் புரிந்து கொண்டேன்றார். அப்பதான் எனக்குள்ள அது இருந்தது, வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். பாருங்க 8ஆம் வசனம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. இப்ப விளங்குது நமக்கு பாவம்னா என்ன, பாவம் என்கிற வல்லமையை குறித்து சொல்லுகிறார் இங்க. அது எப்படி சமயம் பெற்றதான்? கற்பனையினாலே. கற்பனையை அது உபயோகப்படுத்திக்குது. கற்பனையை வைத்து பாவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக கற்பனையை ஸ்டார்டிங் பாயிண்டா உபயோகப்படுத்துது.
கற்பனையை ஒரு பேஸ் ஆஃப் ஆபரேஷனா உபயோகப்படுத்துது, கற்பனையை ஒரு ஃபல்க்ரமா உபயோகப்படுத்துது, கற்பனையை வைத்து பாவத்தை செய்யும்படியாக அது உபயோகப்படுத்திக் கொள்கிறது. கற்பனையை வைத்து ஒரு முகாம் போல வைத்து அங்கிருந்து ஆரம்பிச்சு அங்கிருந்து கொண்டு அதன் மூலமாக பாவத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அதை மாற்றிக் கொள்ளுகிறது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணத்தையே உபயோகப்படுத்தி பாவம் வேலை செய்யுது. அப்பனா எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. அந்த பாவம் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் மோசேயின் மூலமாக 10 கற்பனைகளை. இது அருமையான பிரமாணங்கள், அவ்வளவு தூய்மையானவை, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, நல்லதை தான் போதிக்கிறது. ஒரு காலம் கெட்டதை போதித்தது கிடையாது. ஒரு காலம் நியாயப்பிரமாணம் பாவம் செய்யும் சொல்லல, செய்யாததான் சொல்லுது நியாயப்பிரமாணம். ஆனால் அவ்வளவு நல்ல தூய்மையான கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை பாவம் எடுத்து தன்னுடைய வேலையை செய்யும்படியாக அதை பயன்படுத்திக் கொள்கிறது. நியாயப்பிரமாணம் நல்லதை போதிக்குது, செய்யாத என்னது, அதை வச்சு பாவம் என்ன பண்ணு, செய்யாதுன்னு சொல்லுது. பாத்தியா? இப்ப நினைவுல வச்சுக்கோ, எதை செய்யலான்னு, அதுல ஏதோ இருக்குது, அதுல ஏதோ நல்லது இருக்குது, அதுல ஏதோ இன்பம் இருக்குது, அதுல ஏதோ இது இருக்குதுன்னு சொல்லி அப்படி பாவத்தையே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு, நியாயப்பிரமாணத்தையே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பாவம் கொடூரமானது என்பதை பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். பாவம் எவ்வளவு மோசமானதா, நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்திக் கொள்கிறது. அதனாலதான் பாருங்க, சபைகள்ல ரட்சிக்கப்படாத மக்களை வச்சுக்கிட்டு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தாம, ஆண்டவருக்குள்ள கொண்டு வராம, ஏதோ கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்தவங்களை வச்சுக்கிட்டு வாரம் அருமையான காரியங்களை போதித்து வந்தால் என்ன நிறைய பெருகும். ஹலோ, நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன். பாவம் தான் பெருகும். திரும்ப சொல்றேன், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத மக்களை சபையில வைத்துக் கொண்டு, இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்னன்னு தெரியாதவர்களை வைத்துக் கொண்டு வாரம் பாட்டு பாடி, இதுக்கு ஒரு நல்ல போதகரை வச்சு பிடி டிடி டூடு எல்லாம் படிக்க வச்சு கொண்டு வந்து அவர் ஒவ்வொரு வாரமும் 10 கற்பனையும் மலை பிரசங்கத்தையும் ரொம்ப அழகா எடுத்து, நாம் இப்படியெல்லாம் நடந்துக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு போதித்தால் நிச்சயமாய் பாவம் பெருகும், வேற எதுவும் பெருகாது. அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் இப்ப காரணம். சிலர் சொல்றாங்க, ஏன் சபையெல்லாம் அப்படி இருக்குது, சபையா இது எல்லாம் அப்படி இருக்காங்களே கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க எல்லாம். இதுதான் பிரச்சனை. ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. என்ன கொடுக்குறாங்க? வாரம் நல்ல டோஸ் மாரல் லா, எப்படி நடந்துக்கணும், எதை தொடக்கூடாது, எதை நினைக்க கூடாது, எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், இதை போதிக்கிறாங்க. இதை போதிக்க அவங்க நினைக்கிறாங்க, இதை போதிச்சா அவன் கெட்டவன் சரியாயிடுவான், இதை போதிச்சா அவன் நல்லவன் ஆயிடுவான், இதை கொஞ்சம் திருந்திடுவான்னு நினைக்கிறான். கிடையாது. அவனுக்குள்ள ரட்சிப்பு இல்லைன்னா அந்த பாவம் அவனை சங்கிலி போட்டு கட்டி கொண்டிருக்கிறது, அவனை ஆட்டி படைக்கிறது. நீங்க நல்லதுதான் போதிக்கிறீங்க, போதகர் நல்லதான் போதிக்கிறாரு, ஆனா உள்ளம் பாவத்தினால் நிறைந்து இருக்கிறது. இந்த பாவம் என்ன பண்ணுது? போதிக்கிற நல்ல காரியத்தை வச்சு இவர் ஒருவேளை சினிமா பார்க்காதன்னு போதிச்சா அப்பதான் யோசிக்கிறான், இன்னைக்கு மத்தியானம் ஒரு சினிமா போனா நல்லா இருக்குமே, நான் கூட அதை மறந்துட்டேன், இப்ப சொன்னாரு அதுதான் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடறான். பாருங்க, குடிக்காதன்னு போதிச்சா எப்படியும் ஒரு தடவை குடிச்சு பாத்துறது, குடிக்காதன்றாங்களே பிரசங்க யாரெல்லாம், எப்படியாவது ஒரு முறை குடிச்சு பாத்துறது. பாருங்க, பாவம் மனுஷனை கட்டி அவனை அதிகாரம் செலுத்தி அவன் மேல வல்லமை செலுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பாவியான மனுஷனுக்கு கற்பனையில போதிச்சா பாவம் தான் பெருக போகுது, அவன் நல்லவன் ஆக போகிறது கிடையாது. இதைத்தான் ஜனங்கள் புரிந்து கொள்கிறது இல்லை. இது என்ன பண்ணுதான்? பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே பிறப்பித்தது. இதை கொஞ்சம் பார்ப்போம். சகலவித இச்சைகளையும் என்னிலே பிறப்பித்தது. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது அருமையா, wrought in me. அதாவது it brought it to pass, நிறைவேற்றினது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றினது என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னிலே நடப்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நல்லா சொல்லணும்னா நிறைவேற்றினதுன்னு சொல்லலாம். இன்னும் அர்த்தத்தோட சொல்லணும்னா, பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது அல்லது நிறைவேற்றினது. அதாவது பாவம் மனுஷனுக்குள்ள இருக்குது பாருங்க.
இது ஏதோ ட்ரை பண்ணல, அவனை கெட்ட காரியங்களை செய்யும்படியாக முயற்சி செய்யறது இல்ல பாவம், அது சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்குது. அது இருக்கீங்களா? பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கிறபடினால, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணிலே நடப்பித்தது அல்லது நிறைவேற்றினது. பாவம் ஒரு மனுஷனை ஆட்கொண்டிருந்தா அவனை சும்மா விடாது. அது ஒண்ணும் சும்மா லேசா ட்ரை பண்ணி கொஞ்சம் இவனை ஏதாவது பண்ண வைக்கலாமா அப்படின்னு பாக்குறது மட்டும் கிடையாது. பாவம் எப்பவுமே சக்சஸ்ஃபுல். இருக்கிறீங்களா? பாவம் தன்னுடைய வேலையில எப்பவும் வெற்றி அடைகிறது. பாவம் மனுஷனுக்குள்ள இருக்குமானால் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவனுக்குள்ளும் பாவம் குடிகொண்டிருக்கிறது. பாவம் என்கிற வல்லமை, அந்த பாவம் என்கிற வல்லமையினால் அவன் கட்டுப்பட்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான், அதுக்கு அடிமையா இருக்கிறான், அதனுடைய அதிகாரத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் நான் செய்ய மாட்டேன், எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் கிடையாது, நான் ரொம்ப யோகியனாக, நான் அந்த அளவுல கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாவத்தை குறித்து சரியான போதனை கிடையாது அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவனை மாதிரி நான் கெட்டு போக மாட்டேன், இவனை மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. பாவம் ஒரு மனுஷனில் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்து வல்லாதவன், பாவத்திற்கு அடிமையா இருக்கிறவன், அவன் ஏதோ பாவத்திட்டு சிக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கிறான், அவன் மீண்டு வந்துருவான்னு கிடையாது. பாவம் கட்டிப்பான், அவனை அடிமைப்படுத்தி பாவத்துக்கு அவனை அடிமையாக்கி அவனை சீரழிக்கும். அது வெற்றிகரமாய் செயல்படும் என்கிறது தான் இந்த வசனத்தில் விளங்குகிறது. சகலவித இச்சைகளும் என்னிலே நடப்பித்தது, நடப்பிக்காமல் விடாது, அது நடப்பிக்காமல் விடாது. ஒன்று பாவ கிரியைகளை செய்து அவன் கெட்டு சீரழிந்து போவான், அல்லது பாவ சிந்தனைகளால் நிறைந்து அவனுடைய உள்ளம் இருளடைந்து கெட்டு சீரழிந்து அவன் அப்படி செல்லுவான். அதுதான் பாவத்தினுடைய வல்லமை. பாவம் வல்லமையாய் நடப்பிக்கிறதா அந்த ராட் இன் மீ என்கிறது. அந்த வசனத்தில் சகலவித இச்சைகளை நடப்பித்தது என்று சொல்லும் போது அதனுடைய வல்லமையை அங்கே குறிப்பிடப்படுகிறது. வல்லமையாக அது நடப்பிக்கிறதா. வச்சதுன்னா கைய வச்சா அது செய்து முடிக்காம விடாது. பாவம் யாரை அது ஆட்கொள்ளுகிறதோ, யாருக்குள்ள குடிகொண்டிருக்கிறதோ அந்த ஆளை சீரழிக்காம அது விடாது. அப்பேற்பட்ட வல்லமை பாவம் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. சகலவித இச்சைகளையும் நிறைவேற்றுகிறதாம். சகலவித இச்சைகளையும் சொன்ன உடனே அது சொல்றதை கரெக்டா நம்பணும். சகலவித இச்சைகளையும், எல்லா விதமான தவறான ஆசைகளையும், எல்லா விதமான தவறான ஆசைகள், எல்லா விதமான பொல்லாப்புகள், எல்லா விதமான, பாருங்க அதான் மனுஷனுடைய பாவியினுடைய நிலைமை. இதுதான். கிறிஸ்து அல்லாத ஒரு மனுஷனை நீங்க பார்க்கும்போது வெளியில ஒருவர் நல்லவரா இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் ஒருவேளை நல்லவர் என்று போற்றப்படலாம், பாராட்டப்படலாம் சமுதாயத்தினரால். ஆனால் அவனுடைய உள்ளம், it is a mass of corruption, it is full of evil thoughts, desires and imaginations, it is a cesspool of iniquity. அவனுடைய உள்ளம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. தீய எண்ணங்களினாலும் ஆசைகளினாலும் கற்பனைகளினாலும் நிறைந்து அக்கிரமம் நிறைந்த உள்ளமாய் அவனுடைய உள்ளம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேணும், இதை புரிந்து கொள்ள வேணும். நிறைய பேருக்கு என்ன, கிறிஸ்தவர்களுக்குள்ள இதை புரிந்து கொள்ளாத ஆட்களுக்கு என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆனா ரட்சிக்கப்பட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாரு அப்படிங்கிறார். கிடையாது. ரட்சிக்கப்பட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாருன்னா அப்ப ஏற்கனவே நல்லா இருக்கிறாரு, கொஞ்சம் இது கொஞ்சம் சேர்த்து விட்டா கொஞ்சம் உப்பு போட்ட மாதிரி இருக்கும் அவருடைய வாழ்க்கை, லேசா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறதுக்கு அப்பாற்பட்டது அது. வேத வசனம் சொல்லுது அவனுடைய உள்ளம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, பாவ எண்ணங்கள் கற்பனைகள் தீய எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமம் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. அந்த பாவியினுடைய நிலை. ஆகையால் தான் பாருங்க, சுவிசேஷ பிரசங்கம் ரொம்ப தெளிவா பண்ண வேண்டியதா இருக்குது. எல்லா காலத்திலையும் சுவிசேஷ பிரசங்கம் ரொம்ப அவசியம். விசுவாசிகள் கூட சுவிசேஷத்தை சொல்லும் போது சும்மா போய் அவங்க செய்யற இந்த தவறையும் அந்த தவறையும் வச்சுக்கிட்டு அதையே பேசிட்டு இருக்க கூடாது. அதை விட ஆழமா போகணும். எப்படி உள்ளம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, எப்படி அவர்கள் அடிமைகளா இருக்கிறார்கள், எப்படி பாவம் அவர்கள் ஆட்கொண்டிருக்கிறது, எப்படி பாவ இச்சைகள் சிந்தைகள் கற்பனைகள் அக்கிரமம் உள்ள குடிகொண்டிருக்கிறது. ஏன் இதுதான் சமுதாயத்தின் கேட்டுக்கு இதுதான் காரணம் என்கிறதை திட்டவட்டமா விளக்கணும். இன்னைக்கு நாம நம்முடைய வட்டாரத்தில் பிரசங்கம் பண்ற சுவிசேஷ பிரசங்கம்லாம் சில நேரத்தில் சிலர்லாம் வந்து கேட்டாங்கன்னா, அட இது வேற யாருக்கோ பிரசங்கம் பண்றாங்க, குடிச்சு உருண்டுகிட்டு வெறிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு பிரசங்கம் பண்றாங்க, நமக்கு இல்லை, இதெல்லாம் நம்மலாம் நல்லவங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க.
இதை பிரசங்கம் பண்ணா மனுஷன் எப்படி பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறான், சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறான், பாவம் எப்படி கிறிஸ்துவண்டையில வராத ஒவ்வொருவனையும் ஆட்கொள்ளுகிறது வல்லமை அது ஆட்டி படைக்கிறது என்பதை தெளிவாய் போதித்தால் எல்லா மனுஷனும் இந்த பாவம் தனக்குள்ள இருக்கிறது என்கிற அந்த வல்லமையை உணர்வான். ஐயோ நான் பாவி, நான் அந்த கட்டில தான் இருக்கிறேன், ஆகையால் தான் எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அவன் ஒருவேளை குடிக்காம இருக்கலாம், கெட்ட காரியங்களை செய்யாம இருக்கலாம், அவன் ஒருவேளை திருடாம இருக்கலாம், கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேத வசனத்திலிருந்து பாவத்தை குறித்து பேசின உடனே அவன் கண்ணீர் விடுகிறான், ஐயோ நான் பாவிதான். உலகத்திலே சிறந்த மனுஷர்கள் கூட ஆண்டவரே நான் பாவி, என்னை ரட்சியும், இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கூப்பிடுவார்கள். இப்படி பிரசங்கம் பண்ணா, பாவத்தை குறித்து வேத வசனத்திலிருந்து எடுத்து சொன்னா, நிச்சயமாக நல்லவர்கள் கூட, இந்த உலக சமுதாயத்துக்கு முன்பாக நல்லவர்களாய் கருதப்படுகிறவர்கள் கூட அவர் உள்ளத்தில் இருக்க பாவத்தை உணர்வார்கள். அப்படி உணர்ந்து ஆகணும். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பு தேவை. இந்த பாவத்தை குறித்த இந்த போதனை உலகத்தில் இன்றைக்கு ரொம்ப பாப்புலர் கிடையாது. உலகம் என்ன சொல்றாங்க, பாவம் 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 பேசக்கூடாதுங்க. இன்னைக்கு அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுது, இது மனப்பிரச்சனை ஆயிடுது. பாவம் 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 பேசினா கடைசியில் மனுஷன் இந்த பாவ பாரத்தினால் அழுத்தப்பட்டு அப்படியே முன்னு ஆயிடுறான். ஆகையால் அவனை கொஞ்சம் லேசா லிஃப்ட் பண்ணி விடணும். அவனை பாவி பாவி பாவின்னு சொல்லக்கூடாது. அவிசுவாசிகளை சொல்றேன், விசுவாசிய பாவின்னு சொல்லக்கூடாதுதான். விசுவாசியான பிறகு சும்மா பாவி பாவி பாவின்ட்டா அதை போல ஒரு தப்பு வேற எங்கேயும் கிடையவே கிடையாது. விசுவாசி பாவி அல்ல. விசுவாசியான பிறகு கிறிஸ்துவண்டையில வந்த பிறகு அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், கிறிஸ்துவண்டிய பிள்ளையா இருக்கிறான் அப்படின்றத போதிக்கணும், நீதிமானா இருக்கிறாங்கிறத போதிக்கணும். உலகத்தை குறித்து பேசுறேன். அவங்க சொல்றாங்க பாவம் பாவம் பேசவே கூடாதுங்க. பாவமே கிடையாதுங்க. பாவம் பாவம்ன்றதெல்லாம் சும்மா. மனுஷன் பாவியா, மனுஷன் நல்லவன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, மனுஷன் ஒன்னும் அப்படிப்பட்ட கேடானவனும் கிடையாது, அவன்கிட்ட சில குறைகள்லாம் இருக்குது, அவ்வளவுதான். இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மனுஷன்ட்ட குறைகள் கொஞ்சம் இருக்குது, அந்த குறையெல்லாம் கொஞ்சம் போதிச்சு அவனை சரி பண்ணி கொஞ்சம் டீச்சிங் கொடுத்து கொஞ்சம் நல்ல காரியங்களை போதிச்சு மொராலிட்டி எல்லாம் போதிச்சா அவன் கொஞ்சம் நல்லவன் ஆயிடுவான். அவனை பாவி பாவின்னு சொல்லக்கூடாது. என்ன பாவம், இந்த பாவம்ன்ற வார்த்தையை தூக்கி எரிஞ்சிடணும்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாவம் என்கிறது கிடையவே கிடையாது, அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். மனுஷன் நல்லவன், அவனுக்குள்ள சில குறைகள் இருக்குது, எல்லா மனுஷருக்குள்ளும் குறைகள் இருக்குது. அந்த குறைகளை போக போக சரியாயிடும், அவன் நிறைய உள்ளவன் ஆயிடுவான், அந்த குறைகள் எல்லாம் போக்கிடலாம், அவனுக்குள்ள பாவம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. வேதம் போதிக்கிறது அவனுக்குள்ள பாவம் என்கிற வல்லமை, அதிகாரம், ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவனுக்குள்ள. பாவம் இல்ல இல்லன்னு சொல்லுகிற உலகத்தை குறித்து தேவன் சொல்லுகிறாரு, இல்ல, மனுஷனுடைய பிரச்சனையே அதுதான், அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது. ஆகையால் தான் பாருங்க, இந்த பெரிய பெரிய நாடுகள்ல வேலை இல்லைன்னா போய் லைன்ல நின்னா போதும், அங்க சம்பளம் கொடுத்துட்றாங்க, அங்க ஏதாவது வீட்டு வாடகை சாப்பாடு பாடு எல்லாம் கொடுத்துட்றாங்க, வெல்ஃபேர்னு சொல்லி எல்லா வசதியும் உண்டு. வேலைங்கிறதுனால போய் திருடணும்னு அவசியம் கிடையாது. வேலை இல்லைன்னா போய் லைன்ல நிக்கலாம், கடகன்னு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா கடகன்னு உனக்கு என்ன செலவு கரெக்டா அங்க கொடுத்துறதுக்கு ஆள் இருக்குது, கவர்மெண்டே கொடுத்துட்றாங்க. இன்னும் சில தேசங்கள்ல ஐரோப்பா கண்டத்துல போனீங்கன்னா ஒரு பிள்ளை பிறந்தவொடனே அந்த பிள்ளைக்கு வில்லன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் பெத்துக்கொள்ளணும்ன்றாங்க, அவங்க யாரும் அங்க பிள்ளைய வேணான்றாங்க. இவ்வளவு வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லா மருத்துவ வசதி, சிறந்த டாக்டர்கள், சிறந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லா வசதியும், படிப்பு கிடிப்பு எல்லாம் பண்ண முடியும். எல்லாத்தையும் கொடுத்தும் கடைசியில கிரைம் அதிகமாயிட்டே போகுது, குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. மனுஷனுடைய கொடூரம், மனுஷன் நடந்து கொள்ளுகிற விதம் வர வர மோசமாயிட்டு தான் போத வழியே நல்லா ஆயிட்டு போக இல்ல. எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சு அவன் கொலை பண்றான், திருடுறான், எதையாவது ஒண்ணு பண்றான், மோசமா நடந்து கொள்ளுகிறான். அவனுடைய உள்ளம் பாவம் என்கிற அந்த கட்டினால் நிறைந்து இருக்கிறது என்கிறதுக்கு வேற ஒரு ஆதாரம் தேவையில்லை. இந்த உலகமே போதும், போதிச்சா சரியா போயிடும், அவனுக்கு கொஞ்சம் சரி பண்ணா சரியாயிடுவான், அவனுக்கு கொஞ்சம் மாரல் டீச்சிங்ஸ் கொடுத்தா அவன் சரி பண்ணிடலாம், அவன் நல்லவன் தான், இன்னும் கொஞ்சம் அவனை நவநாகரிக உலகத்தில் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தா சரியாயிடுவான்னு சொன்னாலும் எவ்வளவு நவநாகரிகம் ஆயிடுச்சு. சந்திரனுக்கு போய் இறங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இங்க இருக்கிற மனுஷனை மாத்த முடியல. ஏன் மாத்த முடியலன்னா பாவி. மனுஷன் பிறக்கும் போதே இந்த பாவம் என்கிற ஒரு சக்தி அவனை பிடித்துக் கொள்ளுகிறது. அதுல இருந்து அவனுக்கு வேற விதத்தில் விடுதலே கிடையாது, அதுல இருந்து அவன் விடுதலை பெற முடியாது. இயேசுவை தவிர, இயேசுவுடைய ரத்தத்தினால் மட்டுமே விடுதலை உண்டு, வேற எந்த வழியும் கிடையாது. அவனுக்கு விடுதலை பெறுவதற்கு வழியே கிடையாது. இத பவுல் அப்போஸ்தலன் ஏற்கனவே போதிச்சிருக்கிறார். 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இது ஒன்றும் புதுசு இல்ல, 8ஆம் வசனத்துல தான் இப்பதான் போதிக்கிறாருன்னு இல்ல. பாவம் என்கிற வல்லமை மனுஷனை ஆட்டி படைக்குதுங்கிறத
ஏற்கனவே போச்சிருக்காரு. வசனங்கள் சொல்லுகிறேன் பாருங்க. 5:21, ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவத்தை குறித்து என்ன சொல்றாரு? பாவம் ஆண்டு கொண்டதாம். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. எல்லாரும் சொல்லுவோம் பாவம் ஆண்டு கொள்ளுகிறது. அப்ப பாவம் என்ன பண்ணுது? லேசா வந்து தொட்டு போல, லேசா வந்து பாவம் செய்யறியான்னு அப்படி சோதிச்சுட்டு போல ஆட்டி படைத்து அவனை ஆண்டு கொண்டிருக்கிறதா. அதுதான் பாவியினுடைய நிலை. கிறிஸ்து வல்லாத மனுஷனுடைய நிலை அதுதான். அடுத்த வசனம் பார்ப்போம். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்குது? sin shall not have dominion over you. பாவம் உங்களை ஆள மாட்டாது, ஆளுகை செய்ய மாட்டாது. இங்க மேற்கொள்ள மாட்டாது இருக்கு, அங்க டொமினியன் ஆளுகை. பாவம் உங்களை ஆளாது. ஏன்? நீ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், கிருபைக்கு உட்பட்டவர்கள். பாருங்க, பாவம் ஆளுகிறது. மறுபடியும் சொல்றார் பவுல், பாவம் ஆளுகிறது. பாவம் என்கிற சக்தி மனுஷனுக்குள்ள இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவண்டையில் அவன் வந்த உடனே பாவம் உங்களை ஆளாது என்ற இனிமே அதுதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. நான் எப்படியாவது முயற்சி செய்து நல்லவனா இருக்கிறேன் கிடையாது. வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அந்த உலகத்துல இன்றைக்கு இருக்கிற தீமை இதுதான். நாங்களே நல்லவர்கள் ஆயிக்குவோம், நாங்களே சரி பண்ணிக்குவோம், நாங்களே சரியாயிக்குவோம் கிடையாது. இன்றைக்கு உலகத்துக்கு தேவை இந்த நற்செய்தி. இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசு அல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே பாவம் உங்களை ஆளாது என்று சொல்லுகிறார். பாருங்க, ரோமர் 6:16-17. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. பாருங்க, அடிமை என்ற வார்த்தை உபயோகப்படுங்க. எப்படி உபயோகப்படுத்துதுன்னு பாருங்க. உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள். அப்ப பாவம் என்கிறது அடிமைப்படுத்துகிற ஒன்று சக்தி. மனுஷனை அடிமைப்படுத்துகிற சக்தி. மனுஷனை அடிமைப்படுத்தி அவனை அடிமையாக நடத்துகிறது. அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுது. அடிமைன்னு சொன்னா அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பாவம் அவனை ஆண்டு அடிமைப்படுத்துகிறது. இவ்வளவு எல்லாம் போதிச்சுட்டே வர்றார். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 6:14, 6:16, 17. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். எதுக்கு அடிமையா இருந்தோம்? முன்னே இங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் முன்னே எதுக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். பாருங்க, பாவம் அடிமைப்படுத்துகிறது. போதிச்சுட்டே வந்துதான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்பொழுது பாவம் சகல இச்சைகளையும் என்னிலே நடப்பிக்கிறது என்று சொல்லி. நியாயப்பிரமாணத்தினாலே பலன் கொண்டு அல்லது நியாயப்பிரமாணத்தினாலே சமயம் பெற்று, கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்ன நடக்குது. அப்ப பாவம் ஆண்டு கொள்கிறதுன்னு 5:21 சொன்னாரு. 6:14 சொல்லுகிறாரு, பாவம் இனிமே ஆளாது, என கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். அப்ப பாவம் ஆளுகிற தன்மையுடையது. 3வது 6:16-17 சொல்லுகிறாரு, பாவம் அடிமையாக்குகிற ஒன்று. பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் நாம, அடிமைப்படுத்துகிற ஒரு சக்தி பாவம் என்று. பிறகு கடைசியா 7:8 சொல்லுகிறாரு, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்று. பாருங்க, ஏற்கனவே சொன்னதெல்லாம் விட இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். 5:12 ஆளுகிறது, 6:14 ஆளாது, 6:16-17 அது அடிமைப்படுத்துகிற சக்தின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பாவத்தின் தன்மையை ஒரு அளவுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை போல பாவத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம் வேதத்திலே கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, ஆளுகிறது, அடிமைப்படுத்துகிறது இதெல்லாம் விட 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணத்தையே திரித்து அதை பயன்படுத்தி பாவம் செய்ய வைக்கிற சக்தி, பாவம் என்கிற இந்த கொடூர சக்திக்கு ஒண்ணுதான் இருக்குது. It's the greatest estimate of what sin is. There is no better estimate in all of the Bible. பாவத்தை குறித்த சரியான கணிப்பு. வெறும் பாவம் ஆளுது, பாவம் அடிமைப்படுத்துதுன்னு சொன்னா போதாது. வேதம் சொல்லுகிறபடி சொன்னால் பாவம் எவ்வளவு கொடூரமானது. வெறும் ஆளுது, அடிமைப்படுத்துது, அதை விட கொடூரமானது. நியாயப்பிரமாணத்தையே, கற்பனையே, கர்த்தருடைய கற்பனையே எடுத்து அதையே உபயோகப்படுத்த, அதை திரித்து
அதை பயன்படுத்திய பாவம் செய்ய வைக்குது. அப்பேற்பட்ட சக்தி பாவம். இருக்கிறீங்களா? எவ்வளவு மோசமான சக்தி! சும்மா நம்ம ஆண்டு அடிமைப்படுத்துறது மட்டும் இல்ல, கர்த்தருடைய கற்பனையை எடுத்து அதை வச்சே உங்களை பாவம் செய்ய வைக்கிற கொடூரமான சக்தி. அப்பனா யோசித்து பாருங்க, இதை போல பாவத்தை குறித்து வேற எங்க போதனை இருக்கு சொல்லுங்க? வேதத்துல வேற எங்கேயுமே கிடையாது. பாவம் என்னன்னு தெளிவாக இங்கே நமக்கு அது விளக்குகிறது. எப்படி கற்பனையை உபயோகப்படுத்துது பாவம் சொல்றேன், கற்பனையை உபயோகப்படுத்திய பாவம் செய்ய வைக்குது பாவம், அவ்வளவு பெரிய சக்தின்னு சொல்றோமே, எப்படி அது உபயோகப்படுத்துகிறது? ஒண்ணு, முதல் விதம் எப்படின்னா, கற்பனை கொடுக்கப்பட்டதும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொன்ன உடனே மனுஷனுக்குள்ள ஒரு ரிபல்லியன், ஒரு எதிர்ப்பு கிளம்புகிறது. ஏன் பாருங்க, மனுஷன் இதென்ன இச்சியாதிருப்பாயன்னு எனக்கு சொல்றது, நான் ஏன் இஷ்டப்படி நடப்பேன், சும்மா என்ன அதை செய்யாத இதை செய்யாதுன்னு அந்த ஒரு ரிபல்லியன் பாருங்க. எல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுல இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா, எப்படி திரும்பினாலும் முடிய வெட்டினியா, இது ஏன் இவ்வளவு தூரம் வந்துச்சு, இதை வெட்டு. அங்க யாராவது ஒரு பாஸ்டர் என்ன தம்பி ரொம்ப வர வர பெருசாகி கொண்டே போறது, முடிய வெட்டினியா, கிருதாவை வெட்டினியா, மீசைய வெட்டினியா, அதை வெட்டினியா, இதை வெட்டினியா, அதை வெட்டினியா, இதேதான். அதை சொல்ல பாருங்க, எனக்குள்ள இருந்ததை சொல்றேன், வெறுத்த அந்த மாதிரி ஆட்களை. வேணும்னு அந்த ஆளு அடுத்த வரும்போது பாத்துக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு தூரம் ஆகிட்டாங்க. கிருதாவை நல்ல பெருசா தொங்க விடுவோம், அது ஹேண்டில் பார். மீசையை கொஞ்சம் வெட்டக்கூடாதா தம்பி அப்படின்னா அடுத்த வாரம் பார்த்தா அப்படி இருக்கும் மீசை. என்ன சொல்றது, நம்ம என்ன செய்யறது, என்ன சும்மா எனக்கு சட்டத்தை போட்டுட்டு இருக்க, அந்த ஒரு எதிர்ப்பு பாருங்க. அது என்ன, உள்ள பாவம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன அல்ப காரியங்கள், இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, இதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஆனா எதை சொன்னாலும் ஒரு நல்லதை சொல்லும் போது, ஐயோ நல்லது தானே சொல்றாங்க, இது ஏத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இதை சொல்லல, மீசிங்கிறதா சொல்லல, அது எப்படியோ வச்சுக்கோங்க. இதுல நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, இது வெறும் முடியுது. வேற நல்ல காரியங்களை சொல்லுவோம், இதை செய்யாத அப்படின்னு போது சாதாரண மனுஷன் அட என்ன அருமையான காரியத்தை சொல்றாரு, இதை நாம் செய்ய அப்படி ஏத்துக்கொள்றது இல்லை. பாருங்க, உள்ள ஒரு இது கிளம்புது, இது என்ன, இதை செய்யாதன்றது. ஆகையால நான் அதை செய்துதான் ஆவேன். இது என்ன சிகரெட் குடிக்காதுன்றது, நான் குடிச்சுதான் ஆவேன். இது என்ன குடிக்காதுன்றது, நான் குடிச்சுதான் ஆவேன். இவங்க என்ன சொல்றது, சட்டம் என்ன போடுறது, நான் செய்துதான் ஆவேன்ற உள்ள இருக்கிற பாவம் உயிர் பெறுது பாருங்க. சட்டம் வந்த உடனே, கற்பனை வந்த உடனே உள்ள இருக்கிற பாவம் என்ன பண்ணுது, உயிர் பெறுது. அந்த விதத்துல கற்பனை மூலமா சமயம் பெறுது பாவம். பாவம் கற்பனை உபயோகப்படுத்துது, கற்பனை நல்லதை போதிக்குது. உள்ள இருக்கிற பாவம் என்ன சொல்லுது, மனுஷனை அதை எதிர்த்து நில்லு அப்படின்னு. ரெண்டாவது விதம், இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லுது வேதம். சொன்ன உடனே இவனுக்கு என்ன, இது ரொம்ப அநியாயா, அப்படிதான் யோசித்தது உண்டு. இச்சியாதிருப்பாயாக உடனே எல்லாருக்கும் வர்ற என்னன்னா, இது ரொம்ப அநியாயம், செஞ்சா பாவம்னு சொன்னா பரவாயில்ல, இது ரொம்ப ஓவரா போதே, இது ரொம்ப அதிகம், ஆசை கூட படக்கூடாதா, உள்ள ஆசையை கூட வச்சிருக்க கூடாதா, இதுதான் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் இதுதான் எனக்கு ஒத்து வராது, செஞ்சா பாவம்னு சொன்னா பரவாயில்ல, இது ஆசைப்பட்டாலே பாவம்ன்றீங்களே, உள்ள நினைச்சாலே பாவம்ங்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? உள்ள மனுஷனுக்கு அதை கிளப்பி விடுது பாருங்க, உள்ள இருக்கிற பாவத்தை கிளறுது. ஏன் அப்படி ரியாக்ட் பண்றான் மனுஷன்? உள்ள பாவம் இருக்கிறதுனால தான் அப்படி ரியாக்ட் பண்றான். கற்பனையை காமிச்சா உள்ள இருக்கிறது பூதம் கிளம்புது. தேவனுடைய கற்பனையை சொன்னா போதும் உள்ள இருக்கிற அந்த தீமையான அந்த குணம், உள்ள இருக்கிற மனுஷன் எவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டு இருந்தது பாவம், இச்சையாதிருப்பாயாக கிளம்புது. என்ன சொன்னீங்க அப்படின்னு டக்குன்னு கிளம்புது. அதுதான் அந்த கற்பனையின் மூலமாக பாவம் சமயம் பெற்று என்று சொல்லுகிறதின் அர்த்தம். மூன்றாவது விதம் பாருங்க, மூணாவது விதம் எப்படி பாவம் கற்பனையின் மூலமா சமயம் பெறுது, எப்படி வேலை செய்து பாவம், எப்படி கற்பனை உபயோகப்படுத்தி பாவம் செய்ய வைக்குது மனுஷனை அப்படிங்கிறதுக்கு மூன்றாவது விதம் என்ன, இதுவரைக்கும் நினைக்காததை கூட நினைவுபடுத்தும்படியாக கற்பனையை பயன்படுத்தி. நான் சொன்னேன் இல்லையா, இச்சியாம இருந்திருப்பான், அவன் எதையோ நினைச்சிட்டு வந்திருப்பான் பாவம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டா போகுதுன்னு. நல்ல காரியத்தை போதிச்ச உடனே அப்பதான் இச்சை ஞாபகம் வருது அவனுக்கு. செய்யாத உடனே இதுவரைக்கும் அவன் நினைவுல வராது கூட ஞாபகம் வந்துருது. நல்லதுக்கு சொன்னா அது உள்ள இருக்கிற பாவம் என்ன பண்ணுது, இந்த பாவம் என்கிற சக்தி என்ன பண்ணுது, இந்த நல்ல கற்பனையை எடுத்து
அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா மனசுல போட்டு அழுத்திடுது. மனம் அதனால் நிரம்புது. அதை நினைக்க நினைக்க இன்னும் அதனுடைய உணர்வு அதிகமாகிறது, இச்சை அதிகமாகிறது. அது அதிகமாக அதிகமாக இதுல இருந்து விடுபெற முடியலையே என்கிற ஒரு நிர்பந்தம் மனுஷனுக்கு உண்டாகுது. இதெல்லாம் நியாயப்பிரமாணம் பாவத்தினால் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை காண்பிக்கிறது. இதுவரைக்கும் தெரியாத பாவத்தை கூட நினைவுபடுத்துகிறது. பாருங்க, நல்ல புக்கு எழுதலாம், புக் எழுதி சொல்லலாம், எதையாவது இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு. அவனுக்கு சில பாவம்லாம் தெரியாம இருந்திருக்கலாம், புக்கை வாசித்ததுனால இப்ப தெரிய வந்துடும். புக்கை வாசித்ததுனால அவனுக்கு என்ன, ஓஹோ இப்படி கூட இருக்குதா, இதை ஒரு தடவை செய்து பார்க்கணும், இதை ஒரு தடவை பண்ணி பார்க்கணும், இப்படி திருடலாமா, இப்படி கொள்ளையடிக்கலாமா. அமெரிக்காவில் பாருங்க, ஒரு புக் எழுதியிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர்லேயே ஒரு ஆள் திருடினான். கம்ப்யூட்டர்ல ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு பேங்க்ல இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாயை இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டான். ஒரு இடத்துல உட்காந்துட்டு நாட்டை விட்டு நாட்டை மாத்திட்டான். இவனை பிடிக்கிறதுக்கு அலையோ எப்படி பிடிக்கிறது, இவனா கண்ணை வச்சு திருடல, அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அதுல ஒரு பேங்குக்குள்ள பூந்து கம்ப்யூட்டர் மூலமா, சாவியெல்லாம் தேவையில்லை, இப்போ கம்ப்யூட்டரை வச்சுட்டு பூந்துடலாம். அதுல பூந்து அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற யாருக்கோ இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை பார்த்து அதனுடைய கோட் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய அக்கௌண்ட்ல எங்கேயோ ஒரு தேசத்துக்கு மாத்தி விட்டான். தேடு 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 தேடி கடைசியில ரொம்ப அவதிப்பட்டு பிடிச்சாங்க. பிடிச்சு கடைசியில ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கை வாசித்துட்டு நிறைய பேர் இப்ப திருட ஆரம்பிக்கிறான். இந்த புக்கை அவன் புக் எழுதினவன் இப்படிலாம் பண்ணி நடக்குது உலகத்துல, இவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க, கம்ப்யூட்டர்ல வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் திருடிட்டான்னு சொல்லி எப்படி திருடினான்னு எழுதுனா கொஞ்சம் அறிவு வரும்னு எழுதுனா, எப்படி திருடினான்னு எழுதுனா கொஞ்சம் இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கும்னு எழுதுனா, அதை படிச்சுட்டு அதை வச்சு இப்ப இன்னும் நிறைய நடக்குது. இப்படி ஒரு ஐடியா இருக்குதா, இது வரைக்கும் தெரியாம போச்சே, இப்படியும் திருடலாமா, ரொம்ப வசதியா இருக்குது, இது பிளேன் ஏறி போக வேண்டியதில்லை, செவ்வரேறி குதிக்க வேண்டியதில்லை, ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை, துப்பாக்கி தேவையில்லை, ஒண்ணும் தேவை, கம்ப்யூட்டர் இருந்தா போதும் திருடலாம்ன்ற ஐடியா வந்துருச்சே. இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்களாம், டெலிபோன் பில் எல்லாம் மாத்திடுறாங்களாம். வீட்டுல உட்காந்துட்டு டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள நுழைஞ்சு அதுல யாராவது ஒரு ஆளை தெரிஞ்சா போதும், அதனுடைய கோடெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு டெலிபோன் பில்லு 10,000 ரூபானா அது 1000 ரூபாய் ஆக்கி விட்டுறாங்க. எல்லாம் மாத்தி விட்டா ஒண்ணும் தெரியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் அக்கிரமம் பெருகுது. இந்த அக்கிரமம் பண்றவன் டை கட்டிட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான், நல்லா நீட்டா, ரோட்ல போலீஸ் துரத்திக்கிட்டு போல, அவனை கம்ப்யூட்டர்ல உட்காந்துறான். எப்படி கத்துக்கிட்டானா, புஸ்தகம் வச்சு கத்துக்கிட்டான். எப்படி கம்ப்யூட்டர் மூலமா திருடுறதுன்னு யாரும் புக் எழுதல, இப்படி எல்லாம் அக்கிரமம் நடக்குதுன்னு எழுதுனாங்க. பாவம் இதை வச்சு என்ன பண்றான், இவனுக்குள்ள இவன் பாவி பாருங்க, பாவம் எல்லாம் கிளம்பிடுது. வாசிக்க வாசிக்க இவனுக்குள்ள உள்ள இருக்கிற ஆசை கிளம்புது, நம்மளும் இப்படி செய்யலாம் போல இருக்க. இவன் டெலிபோனை பண்ணானா நம்ம வேற எதையாவது பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பிடுறான். இப்படிதான் பாவம் மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது. இதைத்தான் இங்க வேதவசனம் சொல்லுகிறது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் நடப்பித்தது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இது நம்முடைய வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்ன? முதலாவது, இந்த பாவத்தை குறித்த சரியான அறிவு. பாவம் இப்படிப்பட்டதுதான், இது வல்லமை, இது ஆட்டி படைக்குது, சங்கிலி மாதிரி போட்டு கட்டி மனுஷனை ஆளுகிறது என்கிற அந்த அறிவு இல்லைனா ரட்சிப்பை குறித்து நாம் சரியா போதிக்க முடியாது, பாவிகளை சரியா புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகம் ஏன் அப்படி இருக்குது, இதுல அக்கிரமம் ஏன் இவ்வளவு பெருகுது, இதுல ஏன் இந்த உலகம் இந்த நிலையில இருக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு புரியாது. இந்த பாவத்தை குறித்த உண்மை வேதத்திலிருந்து புரிந்ததுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அக்கிரமத்துக்கும் காரண காரியங்கள் நமக்கு புரிந்துவிடும். இன்னைக்கு ஏன் இந்த உலகம் எப்படி இருக்குது, இதனாலதான் பாவம் என்கிற சக்தி மனுஷனை அடிமைப்படுத்தி அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. கொடூர சக்தி. அவனுக்கு நல்ல கற்பனையை போதிச்சா கூட அதை வச்சு அவன் இன்னும் பாவம் தான் செய்யறான் ஒழிய அவன் நல்லவனா மாறுகிறது கிடையாது. எப்படி ரட்சிப்பு அவனுக்கு? இயேசுவின் மூலமா தான். 10 கற்பனை போதிக்கிறது மூலமா இல்ல, மலப்பிரசங்கத்தை போதிக்கிறது மூலமா இல்ல, இயேசுவின் மூலமா உண்டா இருக்கிற ரட்சிப்பை போதிக்கணும். பாருங்க, நான் ஒரு சபையில போய் போதிச்சேன், 120 பேர்கிட்ட உட்கார்ந்தாங்க, 120 பேரும் ரட்சிக்கப்படுறேன்னாங்க. ஏன் ரட்சிப்பு தேவை? சபையில உட்கார்ந்து போதாது, சபைக்கு வந்தா போதாது, சடங்காச்சாரங்களை செய்தால் போதாது, ரட்சிப்பின் அனுபவம் தேவை. அது இல்லைன்னா விடுதலையே கிடையாது. 2வது காரியம், மனுஷன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட முடியாது என்கிறது நமக்கு ஏற்கனவே தெளிவா வழங்கிடுச்சா தான் போதிச்சுட்டு வர்றேன் நான். நியாயப்பிரமாணத்தினாலே மனுஷன் நீதிமானாக்க முடியாது. அது 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல தெளிவா போதிச்சிட்டாரு. 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்தினால் மனுஷன் பரிசுத்தமாக்கவும் பட முடியாது, கற்பனையை கொண்டு மனுஷனை பரிசுத்தமாக்க முடியாது. ஏன்னா கற்பனை என்ன பண்ணுதான்,
கற்பனை பாவத்தால் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. பாவம் கற்பனையை வைத்துதான் ஆளுகை நடத்துகிறது. அப்ப கற்பனைக்கு கீழாக வாழுகிறவர்கள், கற்பனைக்கு உட்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையே பெற முடியாது. நியாயப்பிரமாணம் என்கிற அடிப்படையில் வாழ்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையே பெற முடியாது. அதனால தான் இங்க போதிக்கப்படுகிறது, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக வேணும் விசுவாசி. விடுதலை ஆயிருக்கிறான் ஒவ்வொரு விசுவாசியும், அதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றால் தான் பாவத்திலிருந்து விடுதலை. நியாயப்பிரமாணம் என்கிற பழைய புருஷனுக்கு நாம் வாழ்க்கைப்பட்டிருந்தோம், அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதற்கு செத்தோம். இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட இப்பொழுது வாழ்க்கைப்பட்டிருக்கிறோம் என்று வேதவசனம் போதிக்கிறதா. முதல் 6 வசனத்திலிருந்து போதித்தோம். 3வது காரியம், இந்த பாவத்தை குறித்த உண்மை, பாவம் ஒரு வல்லமை என்கிற உண்மை நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், moral teachings, நல்ல போதனைகள் மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை, அதனுடைய ஃபெயிலியர், மனுஷனை ரட்சிக்க முடியாது, அவனை தேவன் முன்பாக நீதிப்பானாக்க முடியாது. நல்ல போதனைகள், ஒரு பாவியை கூட்டு வச்சு நல்ல காரியங்கள்லாம் இன்னைக்கெல்லாம் போதிச்சாலும் அது அவனை சீர்திருத்தாது என்கிற அந்த நல்ல போதனைகளுடைய ஃபெயிலியரை, அதனுடைய இயலாமையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இந்த உலகம் பூரா பாருங்க, எல்லாம் அந்த நல்ல போதனை பற்றி தான் பேசிருக்காங்க. இயேசுடைய போதனை ரொம்ப நல்ல, கொண்டாங்க அதை கொஞ்சம் போதிக்கலாம். எந்த மதமா இருந்தா என்னங்க, அந்த போதனையை கொண்டாதான் நம்ம கொஞ்சம் போதிச்சிட்டா போகுது, நல்ல காரியம் தானே சொல்றாரு, இப்படிலாம் சொல்லுவாங்க உலகத்துல. கிடையாது. இயேசு உள்ள வரணும், இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், இயேசுவின் மூலமா விடுதலை பெற வேண்டும். நல்ல போதனையை கொடுத்த ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது, அவனை பரிசுத்தமாக்கவும் முடியாது. நல்ல போதனைகள் பிரயோஜனமற்றவை. ரட்சிப்புன்னு வர்றப்ப நல்ல போதனை ஒரு மனுஷனை விடுதலை ஆக்காது பாவத்திலிருந்து. பாவத்திலிருந்து விடுதலை என்கிறது வேறொரு காரியம், அது இயேசுவினால் மட்டுமே ஆகும் என்கிறது இந்த போதனையிலிருந்து தெளிவா வழங்குது. 4வது, shows us the failure of moral men, நல்லவர்கள் யோக்கியர்கள் என்கிறவர்களுடைய ஃபெயிலியர், அவர்களுடைய இயலாமையை இது காண்பிக்கிறது. யோக்கியர்கள் என்ன சொல்லுகிறாங்க, அது கொடுங்க, அந்த கிறிஸ்தவ போதனை எல்லாம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குது, இயேசுநாதருடைய போதனை ரொம்ப பிடிக்குது. ஆனா அந்த ரத்தம் சிந்தப்படுறது, சிலுவையில் அறையப்படுறது, ஏன் பாவத்தை சுமந்தார் அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் என் உள்ளத்துல வந்தாதான் விடுதலைன்னு சொல்லாதீங்க. அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்படணும் அதெல்லாம் சொல்லாதீங்க. அவர் சொன்னார் இல்லையா, அந்த மலை பிரசங்கம் அதை கொடுங்க, அந்த 10 கற்பனைகளுக்கு தான் அதை கொடுங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையான போதனைகள், இதெல்லாம் நான் கைப்பற்ற விரும்புறேன். கிறிஸ்தவ போதனையை விட ஒரு போதனை, அருமையான போதனை கிடையாது, கொடுங்க, இதன்படி வாழ விரும்புகிறேன், இதன்படிதான் நான் வாழ்றேன், இதன் அடிப்படையில் தான் வாழ்றேன்னு சொல்லுவாங்க நிறைய யோகியர்கள். உலகத்தில் உண்மையாக மற்றவர்களோட கொஞ்சம் யோகியமா இருக்கிற ஆட்கள் சொல்றேன். அவர்களுடைய ஃபெயிலியர், அவர்களால் இயலாது என்கிறதை இது எடுத்து காண்பிக்கிறது. என்ன இயலாது? அவர்கள் கிறிஸ்தவ போதனைகளை வைத்து அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை கடைபிடித்து அதன் மூலமாக தேவனத்தில் வந்து நிற்க முடியாது, தேவனுக்கு முன்பாக பாவிகள் அல்ல என்று தங்களை சொல்லிக் கொள்ள முடியாது, இயலாது. அதுவும் இல்லாமல் அந்த கற்பனைகளே அவர் கை கொள்ள முடியாது. மலை பிரசங்கத்தை எடுத்துட்டு போலாம், அது வெறும் பிரசங்கமா தான் இருக்கும், இவங்க அதன்படி நடக்க முடியாது, அதனுடைய சக்தி இவர்களுக்குள்ள கிடையாது. எப்ப அதனுடைய சக்தி வரும், அதன்படி நடக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் எப்ப அவர்களுக்கு வருது, இயேசுவின் மூலமாக விடுதலை பெற்ற பிறகுதான் அந்த ஆற்றலே அவர்களுக்குள்ளாக வருகிறது. You cannot practice the teachings of God's word without God coming into your life. கர்த்தர் உங்களுக்குள்ள வராம, நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகாம, ரத்தத்தினால் மீட்கப்படாமல், சிலுவையண்டையில வராமல், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், இந்த பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுபடாமல் நல்ல போதனைகளின்படி நடக்க முடியாது என்கிற அந்த இயலாமையை நமக்கு அது காண்பிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சகல அக்கிரமங்கள், அநியாயங்கள், இன்றைக்கு இருக்கிற நிலை, மனுஷன் இருக்கிற நிலை எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? அவனுக்குள்ள பாவம் இருக்குது, அதான் அப்படி இருக்குது உலகம். இத்தனை பேரை கொன்றான், 10 பேரை கொன்றான்றாங்க, எப்படி கொல்லுவான்? பாவம் அவனை ஆட்டி படைக்குது. இப்படி எல்லாம் நடக்குது. கம்ப்யூட்டர்ல திருடுறான், எப்படி செய்வான்? பாவம் அவனை ஆட்டி படைக்கிறது, ஆளுகை செய்கிறது, அடிமைப்படுத்துகிறது, அதனால தான் செய்யறான். விசுவாசிகளாகிய நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆகையால பாவம் நியாயப்பிரமாணத்தை உபயோகப்படுத்தி தன்னுடைய காரியத்தை நடத்த முடியாது. அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதனுடைய அதிகாரத்துக்கு கீழே இல்ல, பாவத்தின் அதிகாரத்துக்கு கீழே இல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டும் இல்ல, பாவம் என்கிற வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களும் கிடையாது. ஆகையால இப்போ பாவம் என்கிற அதிகாரமும் வெளியே விரட்டப்பட்டு விட்டது. அந்த பாவம் கருவியாக எடுத்து உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தது நியாயப்பிரமாணம், தேவனுடைய நியாயப்பிரமாணம்.
அதிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் இல்லை, நாம் இப்போ கிருபையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் உண்மையாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து சந்தோஷிக்க வேண்டும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். துரிதமாக சொல்லுகிறேன், இயேசுவை இதுவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை நல்ல போதனைகளை கேட்டிருக்கலாம். உங்களால் இயன்றவரை நான் நல்லா வாழ்ந்திருக்கிறேன், இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கேட்டோம், பாவம் என்கிறது வல்லமை, அது கொடூர சக்தி, மனுஷனை ஆட்டி படைக்கிற சக்தி, அதை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறது, அடிமைப்படுத்துகிறது என்று. இன்றைக்கு உண்மையாகவே நான் பாவியாயிருக்கிறேன், அந்த சக்தியிலிருந்து இன்னும் விடுதலை ஆகல, நானே அதனுடைய ஆளுகைக்குள்ளாக தான் இருக்கிறேன். பாவம் என்கிற சக்தி என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் மூலமாக வரும் விடுதலையை நான் பெற விரும்புகிறேன். இயேசு என்னை விடுதலை ஆக்கட்டும், அந்த விடுதலை எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீர்கள். ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் மூலமாக வரக்கூடிய விடுதலை இன்றைக்கு நான் பெற வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும். இன்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த விடுதலையை நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுகிறவர்கள் துரிதமாய் கை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். சீக்கிரமா கை உயர்த்தினவர்கள் சீக்கிரம் முன்னால வாங்க, சீக்கிரமா முன்னால வாங்க, வந்து இங்கே உட்காருங்க சொல்றேன். சீக்கிரம் வாங்க. முடிந்த உடனே உங்களுக்காக சகோதரர்கள் வந்து ஜெபிப்பார்கள், உங்களை ஆண்டவரத்தில் நடத்துவார்கள். அது வரைக்கும் வந்து இங்கே உட்காருங்க. கர்த்தர் நல்லவர், தேவையை சந்திக்கிறவர், போதுமானவர். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் எப்பேற்பட்ட கொடூர சக்தி என்பதை வெளிச்சம் போட்டு காண்பித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் அந்த கொடூர சக்தி, வல்லமை, ஆளுகை, அடிமைத்தனத்திலிருந்து எங்களை எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக விடுதலையாக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவம் எங்களை இனி ஆளுகிறது இல்லை, ஆள முடியாது. பாவத்தின் சக்திகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழவில்லை என்பதை எடுத்து காண்பித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஜனங்கள் எடுத்து உபயோகப்படுத்தியர்களும், அநேகர் மண்ணில் நடத்தும்படியாக இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தாவே விடுதலையாக்க இயேசுவை பிரசங்கிக்கும்படியாக அநேகர் உபயோகப்படுத்தியர்கள். கர்த்தாவே, கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உள்ளத்தில் பதியட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெளிச்சத்தை இன்னும் அதிகமாய் தாரும். பாவம் என்கிற சக்தி உலகத்தில் கிரியை செய்கிறது என்பதை அறிந்தவர்களாய் கிறிஸ்துவை ஆர்வமாய் அறிவிக்க, கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகும் ரட்சிப்பை அறிவிக்க ஒவ்வொருவரையும் நீர் ஏவும் கர்த்தாவே நடத்தும். கர்த்தாவே, தேவைகளோடு வந்திருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாரங்களோடு, கவலைகளோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, மனக்கவலைகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம், பலன் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். காத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. வார்த்தை கொண்டு தொடர்ந்து பேசுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கலைச்சலாம். எனக்கு இன்பம் மேதன கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே. வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பான் நீங்கிற்றென்பே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானமும்